இல்லையா உனக்கு? உங்களுக்கு தூக்கம் வருதா? இல்லை. இனிமே நீங்கள் இங்கே இருப்பீங்களா? ம், நம்ம 2 பேரும் விளையாடலாமா? ம் ம். டார்லிங், நிலா குட்டி, ம். என்ன பண்ணீங்க? மாமாக்கு வேலை இருக்கு. என்னடா வேணும்? டார்லிங், என்னடா? நானும் எந்த டார்லிங்கும் விளையாட்டுமா? நோ. சீசனோ. நோ, டைம் ஆயிடுச்சுல. இப்போ என்ன விளையாட்டு? படுத்து தூங்கு. ரொம்ப லேட் ஆயிடுச்சுல, இப்போ தூங்கலாம். காலையில் ஆண்டியும் கூட விளையாடுறேன்னு. ஐ லவ் யூ. லவ் யூ. ஏய், ரிமூவ் பேங்கிள்ஸ். டார்லிங், ஓய் டார்லிங், அழகு இருக்கு பேபி. டார்லிங், என்னடா உனக்கு தூக்கம் வரல? எவ்வளோ ஆச்சு? என்ன பண்ணிட்டு இருக்க? மாமா ஒர்க் இருக்குடா. நான் முடிச்சு தான் தூங்குவேன். நீ படுத்து தூங்க. என்ன, நான் இன்பர் மாமா ரூமில் போய் ஃபைலை கொடுத்துட்டு வந்துடுறேன். மூஞ்சி பாரு, நான் வேணும்னு போட்டிருக்க மாதிரி. எனக்கும் தான் நிறைய பேங்கிள்ஸ் இருக்கு. பாட்டி சொன்னால் கேட்கவே மாட்டாங்க. இதெல்லாம் போட்டு விட்டுட்டு ரொம்ப ஓவராக தான் பண்ணுறேன். வளையல் போடுறது என்னடா தப்பு? ஏன் உனக்கு வளையல் சவுண்ட் பிடிக்காதா? இதுதான் எனக்கு வேணும். இரு, நாளைக்கு 2 கையிலையும் இன்னும் நிறைய பேங்கிள்ஸ் போட்டுக்கிறேன். கமல், ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும். நீ வீட்டுக்கு கிளம்பு. ஏற்கனவே என்னோட ஊருக்கு வந்தேன். ரொம்ப நாள் அம்மா பிரிஞ்சு இருந்துட்டேன். இப்போவாது உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, நீ கிளம்பு. டாக்டர் போலாமா? ஏய், அதெல்லாம் இல்லை, அது அப்படி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும். நான் எங்கள் மம்மி, உனக்கு தெரியும்ல, நானும் மம்மி மட்டும்தான் இருக்கோன்னு. மம்மி இந்த மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ நான் ஜீரோ கசாயம் தான் என்கிட்ட கேட்பாங்க. இப்போ இங்கே நான் வேணா ட்ரை பண்ணிட்டா? மாலினி, இருவரின் நாடைமைகளில் யாரை நாம் ஆளவா கொடை தேடவா? என்ன? இல்லை, இங்கே ஒரு கமல்னு ஒரு பையன் சுற்றிட்டு இருப்பான். அவன் தானே நேம் பார்த்தேன். என்ன கிண்டலா? இந்த மாற்றத்துக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. வயிற்று வழியாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அதான் ஹெல்ப் பண்ணலாமேன்னு. நீ இல்லைனாலும் யாருனாலும் பண்ணுவேன். எப்படி? இப்படியா? இங்கே பாரு, நான் கால் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அதான் ஒன்று வந்து பார்த்துட்டு போகலாமேன்னு. மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. போடா பொறுக்கி, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? அடிக்கடி இந்த வேர்டு யூஸ் பண்ணுறேன். அப்புறம் என்ன பண்ணுவேன்? உடம்பு சரியில்லாமல் இருக்கேன்னு பார்க்குறேன். ஐயோ, இல்லைன்னா மட்டும் வேணாடி, சொன்ன கீழே. எனக்கு தெரியும்டா. காலையிலே உன் திருட்டுங்களே காமிச்சு கொடுத்துருச்சு. ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியா? சரி, நான் நல்லா தானே இருக்கேன். பார்த்துட்டுல வீட்டுக்கு கிளம்பு. உனக்கு ஸ்டொமக் பெயின்லாம் இப்போ ஓகேவா? ஏன், நீ ஏதாவது பண்ணியா வலி குறையிறதுக்கு? ஏன், என்ன பண்ண வயிறு வலி போகும்? ம், நான் உன்னை சொல்லுவேன். அது சொன்ன வயிறு வலி போயிடும். நீ என்ன சொல்ல மாட்டியே? சொன்னால் வயிறு வலி போயிடுமா? அது என்னது? இல்லை இல்லை, இந்த மூட ஸ்பாயில் பண்ண விரும்பல. சாரி, எதுக்கு இப்போ இங்கே வந்தீங்க? அதான் சொன்னேன்ல. அதான் தெரியுது. வீட்டுக்கு போகலாம், அப்படி போக வேண்டியதானே. எதுக்கு என்ன கால் பண்ண? காலிலேருந்து ஏஞ்சல் சிஸ்டர் அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸும் கூடலாம் ரொம்ப ஜாலியாக இருந்தீங்க மேடம். அப்புறம் ரொம்ப நேரமாக உன்னை காணும். அதான். என்னடா குட்டி போட்ட பொண்ணு 24 நேரமும் நம்மளே சுற்றி சுற்றி வருவாளே, இன்னைக்கு ஆளை காணோமே அப்படின்னு கால் பண்ணியிருக்கேன். அப்படி தானே? மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு மனசு வருதா பாரு. அது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. யாராவது நம்புவாங்களாடா? ம், இப்படி மிட் நைட்டில் என் பெட்ரூமில் சின்னத்துக்கு மடியில் வச்சுட்டு ஆனால் கேட்டால் ஒன்றுமே இல்லையா? என்னடா அதெல்லாம்? அது நீ தான் என் மடியில் வந்து உட்காந்த. நான் எதுவும் பண்ணல. நானும் உட்காந்தா ஏன் உனக்கு நோ சொல்ல தெரியாதா? தள்ளி விட தெரியாதா? அது உனக்கு உடம்பு சரியில்லை, அதான். இல்லைன்னா நீ தள்ளி விட்டுருப்ப. ஆமாம். எப்போவுமே நீ எப்படி பார்த்துப்பியா? என்னது? கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் இந்த மாதிரி டைமில் என்ன இதே மாதிரி கேரிங்காக பார்த்துப்பியா? யார் கல்யாணம் ஆனதுக்கப்புறம்? ம், எனக்கு உனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் எப்படி பார்த்துக்க முடியும்? அதான் உன் ஹஸ்பண்ட் வந்துடுவார்ல. நான் ஒன்றே ஒன்று மட்டும் உங்ககிட்ட கேட்கட்டா? என்ன? உனக்கு வரப்போகிற பொண்ணாட்டி கல்யாணத்துக்கு முன்னாடி அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட இப்படி க்ளோஸாக ஒன்றா மிட் நைட்டில்
இவ்வளோ இறுக்கமாக கட்டி பிடிச்சிட்டு இருந்தா உனக்கு ஓகேவா? அது எப்படி? எப்படி உனக்கு வந்த மட்டும் எனக்கு வந்து தக்காளி சட்னியா? A to Z எல்லாம் முடிச்சுட்டு என்ன ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஏய் என்னடி? ஆமாம். ஏய் இங்கே பாரு, இதில் உனக்கே ஊரால நானும் எதுவும் பண்ணலப்பா. நீ பண்ணலப்பா, ஆனால் எனக்கு மாப்பிள்ளை பார்த்தா நான் சொல்லுவேனே, இந்த மாதிரி எங்கள் அண்ணன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், எங்கள் ரெண்டாவது அண்ணனோட பையன், அவன் பேர் கமல், நானும் அவனும் A to Z எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். ஸோ எதுவாக இருந்தாலும் அவன்கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லுவேன். அடி பாவி. போடா, ரொம்ப நல்லவன் மாதிரி பண்ணாதானே. ஏன் உனக்கு எனக்கு எதுவும் நடக்கலையா? மோனே என்ன என்ன மாலினிக்கு? நீ முதல் இறங்கு, நான் கிளம்புறேன். நீ என்னவோ போ. கிளம்புறியா? இறங்குடி. எனக்கு வயிறு வலிக்குது. என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வயிறு வலிச்சாலும் பரவாயில்ல. நீ முதல் இறங்கு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அம்மா என்ன தேடிட்டு இருப்பாங்க. அப்போ வேணாமா? என்ன வேணாமா? வேணாமா? அது அதெல்லாம் எனக்கு வேண்டாம். என்னை பார்த்து உனக்கு எப்படிடா தெரியுது? செவனேன்னு வலி தாங்க முடியாமல் ஸ்டடி ரூமில் படுத்துட்டு இருந்தேன். ஃபோனை பண்ணி பெட்ரூம் குறை சொல்லிட்டு வந்து சின்ன பிள்ளை மடியில் தூக்கி உட்கார வச்சுட்டு இப்போது பொண்ணு தெரியாத பாப்பா மாதிரி வேணாம் நான் சொல்கிறேன். அவனை ஒன்றா 2 நாள் விட்டுட்டு வந்தாச்சு. சார் ரொம்ப மிஸ் பண்ணிட்டீங்க அப்படி தானே? ஸோ நீ எந்த அளவுக்கு என்ன மிஸ் பண்ணியிருக்கன்றதை நான் பார்க்கணும். ஸோ நீயே கொடு. அதெல்லாம் இல்லை, நீ கீழே இருங்க. எனக்கு இந்த திருட்டு பூனையை பற்றி நல்லாவே தெரியும். ஸோ ஓவராக நடிக்காதானே? கமான். சொன்ன கீழே வேண்டாம். என்னடா ஒன்றுமே தெரியாத மாதிரி ஓவராக பண்ணுறேன். நான் வேணா ஸ்டார்ட் பண்ணட்டுமா? மோனே சொன்ன கீழே நல்ல முள்ள இருக்கும்போது என்னை விட்டுடு, நான் கிளம்புறேன். இல்லைன்னு வச்சுக்கோ. என்னடா பண்ணுவேன்? வேணாண்டி. என்னடா பண்ணுவேன்? பேசுறதுக்கு உதடி இருக்கிறது பரவாயில்லையா? சும்மா சொன்னா எப்படி? மோனி கமான். நான் தான் சொன்னேன்ல. மோனி வீட்டுக்கு போகணுமா? வலிக்குதா? ஸ்டொமக் இல்லை, லிப்ஸ். ஹலோ. இதுக்கு மேலே என்ன வச்சுக்கோ, அவ்வளோதான். நான் கிளம்புறேன். பாய். கமல். இவன் கீழே படுத்துட்டு இருக்கா, அதுவும் எதுவும் இருக்காம. ஐயோ என்ன இப்படி குளிருது? ஐயோ இவ்வளோ குளிருதே. கொஞ்சமாக மனசாட்சி இருக்கான்னு பாரு. நல்ல பூர்வை எடுத்து பூத்திட்டு தூங்குறத பாரு. ஒரு பொண்ணு கீழே பாவம் படுத்திருக்காளே, அவளுக்கு எதுவுமே விரிக்க இல்லையே அப்படிங்காம ஈஸியை விட ஃபுல்லாக வச்சுட்டு. ஹிட்லர் என்ன இவ்வளோ குளிராக இருக்கு? இவன்ட்டா குளிரவே குளிராதா? ஏதோ பனி தேசத்தில் இருக்க பாண்டா கரடி மாதிரி மூஞ்ச பாரு. ஐயோ குளிரில் எதாவது உளறிட்டு இருக்கேனே. என்ன எப்படி காலையில அவங்களுக்கு இந்த குளிரில் உறைஞ்சி செத்தே போயிடுவான் போலயே காலையில். ஐயோ இவன் எப்போ இங்கே வந்து படுத்தான்? கொஞ்சமாக மனசாட்சி இருக்கா? இவன் ஏசியில் படுத்துருப்பாளா படுக்க மாட்டாளா? பழக்கம் இருக்கா இல்லையா? கம்மியாக வச்சுட்டு படுப்போமேனு இவ்வளோ ஃபுல்லாக ஏற்றி வச்சு வெயின் கூட பண்ணியிருப்பேனே. நான் இந்த ரூம் விட்டு வெளில போகணும்னு சொல்லிட்டு அதை வாயை திறந்து சொல்ல வேண்டியதானே? சேண்டை பெயின் போட்டு படுத்துறேன். பாட்டி சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. பாட்டி எனக்கு தனியாக ரூம் கூட நான் அங்கே இருந்துக்கிறேன்னு சொன்னான். தேவையில்லாமல் பாரு. பாப்பா இவ்வளோ கூலாக இருக்கு, ஆனால் அவன் பாட்டு தூங்கிட்டு இருக்கா. தூங்கியே பழக்கமாகிடுச்சுல. நம்மளுக்கு புதுசாக இருக்கனால தான் அதிகமாக கூலிங்காக இருக்க மாதிரி இருக்கும். இருந்தாலும்
இந்த கூட காலில் வரை என்ன நினச்சிருக்கோம், அவ்வளோதான், சோலி முடிஞ்சு. என்ன பேபி, ஐயோ, மாமா தப்பு பண்ணிட்டேனாடா? ம், பண்ணுறதுலாம் தப்பு தான். என்கிட்ட கேளு, நான் சொல்கிறேன். சின்ன குழந்தைகிட்ட கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லும். அதுக்கு என்ன தெரியும்? எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குடா. அவளை என்னால் ஃபேஸ் பண்ணவே முடியல. அதெல்லாம் பேபி, நான் வேணாம் தாண்டா சொன்னேன். பாட்டி தான் கம்பல் பண்ணாங்க. அதுக்காக தான் நம்ம ஊர்லேருந்து கிளம்பி போயிட்டு இருந்தேனா, அப்பன்னு பார்த்து நான் எப்படிடா அப்படியே விட்டுட்டு வர முடியும்? என்னால் தானே ப்ராப்ளமே. நம்ம ஏன் சொல்கிறான்? இல்லையே, நம்மளை கண்டாவே எனக்கு பிடிக்காது. நான் வேணும்னா எதுவுமே பண்ணலடா. ஏற்கனவே நான் செத்துட்டேன்டா. நான் செத்து போய் 2 வருஷம் ஆச்சு. மறுபடியும் ஏதோ கொஞ்சம் சிரிக்கிறேன்னா அது உன்னால மட்டும்தான். அது உனக்காக மட்டும்தான்டா, வேற யாருக்காகவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எனக்கு கல்யாணம் நான் சத்தியமாலாம் நினச்சி கூட பார்க்கலடா. ம், நைட் 10:30 வரை இங்கே தானே இருந்தான். இப்போ எங்கே வெளில போனானே? போய் எதுவும் போட்டுட்டு வந்துட்டானா? பேபி, பாட்டி தான் என்ன புரிஞ்சுப்பாங்க. ஆனால் பாட்டி இப்போ என்கிட்ட சரியாகவே பேச மாட்டேங்கிறாங்க. மம்மி சும்மாவே பேச மாட்டாங்க. இப்போ எல்லாரும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் தான் தப்பு மாதிரி இருக்கு. நான் எந்த தப்புமே பண்ணலடா. நீயே சொல்லுவீங்களா குட்டி? ஒரு ரோட்டில் ஒரு பொண்ணு ஒரு பையன் அடிச்சா கோவம் வருமா வராதா? சும்மா இருக்கும் போது அடித்தாங்க. ஆமாம், எனக்கு அவளை பிடிக்கலதான். நான் அவகிட்ட பொம்பளுக்கு தான். ஆனால் எப்படிலாம் ப்ராப்ளம் ஆகும் நான் நினைக்கலடா. இவ்வளோ தூரம் போகும் நான் நினைக்கலடா. அன்னைக்கு லாஸ்ட் நாள் கூட அவளே என்னோட பைசாவை கொடுத்துட்டோம். நானும் கீழே கொடுத்துட்டேன். அதோட எனக்கு அவளுக்கு மனசு முடிஞ்சிருச்சு. அப்படிதான் நானும் நினச்சேன், அவளும் நினச்சேன் அந்த ஆஃபீஸ்லேருந்து வெளியில் போனோம். ஆனால் அன்னைக்கு நைட்டு என்ன நடந்ததுன்னு எனக்கு சுத்தமாக தெரியலடா. மறுநாள் பார்த்தா பாட்டி என்ன அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்குறாங்க. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? என்ன அம்மா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. வாழ்க்கையில் எனக்கு கல்யாணமே வேணான்னு இருந்தேன். அதுவும் அவ கூட இல்லை. நீலா குட்டி, நீயும் கூட தான் மாமா கிட்ட எனக்கு அவ்வளோ பேசவே இல்லைல்ல. அவ கூட தானே அதிகமாக பேசினேன். அவளை பற்றி தெரியாது உனக்கு. அவ ரொம்ப தீமை பிடிச்சவன். உடம்பு ஃபுல்லாக ஒரு கொழுப்பு. அவன் மூஞ்சி பாரு, அவன் முகத்தை பார்த்தா எங்கேயாவது பாவமா இருக்கா? ஆனா பாட்டி அம்மா எல்லாரும் பாவமா இருக்குன்றாங்க. என்ன பாவமா இருக்கு? எங்க பாவமா இருக்கு? அவளை பத்தி உங்க யாருக்குமே தெரியல. எனக்கு மட்டும்தான் தெரியும் அவ யாரு, எப்படிப்பட்ட ஆளுன்னு. எப்படிப்பட்ட ஆளு சொல்லு பாப்போம். பேபி, எப்பயாவது அவ சிரிச்சு நீ பார்த்திருக்கியா? எப்ப பார்த்தாலும் உருன்னு செஞ்சு தின குரங்க மாதிரி மூஞ்சி வச்சுட்டு. யாரு? நான் இஞ்சி தின குரங்கு மாதிரி இருக்கேனா? அதுலயும் பாட்டி இவ்வளவு கட்டினா நான் சந்தோஷமா இருப்பேனா? நல்லா சொன்னாங்க. இல்லைனாலும் அப்படியே சிரிச்சிருவேன். பேபி, உனக்கு எதுவுமே தெரியாதுடா. மாமாவை என்னெல்லாம் பண்ணா தெரியுமா? யாரு? நானா இல்ல நீயாடா? பேபி, மாமா பாவம் தானடா. ஆனா அவ என்னை எப்படிலாம் திட்டிருக்கா தெரியுமா? என்கிட்ட கையை நீட்டி பேசுறாடா. என் முன்னாடி நின்று சவால் விடுறாடா. அப்போ எனக்கு கோவம் வராதா? நீயே சொல்லு. பேபி, எனக்கு நல்லது பண்றதா நினைச்சு வீட்டுல எல்லாரும் சேர்ந்து என்னம்மா உட்பட எல்லாரும் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணிருக்காங்கடா. மாமா பாவம் தானடா. உன்ன அப்படியே ஐயோ, இப்ப கூட பாரு, அவதான் என்ன திட்டுறா. அதனாலதான் எனக்கு இருமல் வருது. இது என்னடா புது பொருளியா இருக்கு? எருமை வந்ததுக்குள்ள நான் என்னடா பண்ணுவேன்? இந்த வீட்டுல
சோகம் எது இருக்காங்கன்னு தெரியல. ஒழுங்கா தண்ணி வைக்கிறாங்களா? ஆத்தாடி, அதிகமாக குழந்தை இருக்க மாதிரி இருக்கு. இவன் எப்படி அமைதியை படுத்துட்டு இருக்கா? ம், ஏசியை கம்மி பண்ணாலும் நல்லா பேர் தூங்க மாட்டான். அவளுக்கு அதிகமாக இருந்தால் தான் தூங்குவா. ஏசியும் கம்மி பண்ண முடியாது. எனக்கு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு. இவளெல்லாம் ஹாயாக படுத்துட்டு இருக்கா. இவன் இவனே தூங்கி இருக்க முடியும் தான் டக்குன்னு எழுந்திரிச்சு நிற்கிறான். ஐயோ, கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் போலயே. ஏசி கம்மி பண்ணா பாப்பா கண்டிப்பாக எழுந்துருவா. ம், காட், வேற வழி இல்லை. ஏண்டி இப்படி படுத்துறீங்க எல்லாரும் சேர்ந்து? என்ன சத்தத்தை காணோம்? ரூம் விட்டு வெளில போயிட்டானா? தண்ணி இல்லைன்னு கத்திட்டு இருந்தா. இதுக்கு எதுவும் போயிட்டானோ? கேண்டி ஷாப், ஏய் கேண்டி ஷாப். நம்மள எதுக்கு கூப்பிடுறான்? அது இந்த டைம்ல கண்ணை திறந்து பார்க்கவே கூடாது. ஏய் கேண்டி ஷாப். நீ எவ்வளோ கத்தினாலும் நான் கண்ணை திறக்க மாட்டேன், போடா. ஆண்டவா, சின்ன என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கோ தெரியல. என்னது? எங்க இவனை காணோம்? நல்லவனா கெட்டவனா? பெட்ஷீட் கொடுக்க நம்மளை கூப்பிட்டானா? கடவுளே,